இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கிறதோ அவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். தமிழகத்தின் வளர்ச்சி பாதாளத்தில் போகும். சலுகைகளை எதிர்பார்த்த மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த ஆட்சி உள்ளது என திருப்பத்தூரில் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகில் கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழா மற்றும் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் நன்றி தெரிவித்த கூட்டம் நடைபெற்றது. இதே ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் தொடங்கினார்கள். மற்றவர்களைப் போல மற்ற இயக்கங்களைப் போல ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம் அல்ல. ஆனாலும் ஆட்சிக்கு ஒரு காலகட்டத்தில் இதில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில் ஓராண்டு ஈராண்டுகளில் ஆட்சியை பிடிப்பதற்காக இயக்கங்கள் தொடங்குவதை போல் அல்லாமல் சமுதாய சீர்திருத்த இயக்கமாக திமுகவை அண்ணா தொடங்கினார். மற்ற இயக்கங்களைப் போல ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக அல்ல. ஆனாலும் ஆட்சிக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது தன்னுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்களை தொடக்க காலத்தில் அண்ணா பின்பற்றியது போல கலைஞரும் பின்பற்றினார். திட்டங்களை நாற்றங்களாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து பிறகு பிற மாநிலங்களுக்கும் தேசிய அளவில் திட்டங்களை தருகின்ற மாநிலங்களாக உருவாக்கிய பெருமை ஸ்டாலினை சாரும். 2006 முதல் 2011 காலகட்டத்தில் கலைஞர் அந்த காலத்திலேயே 7000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்து அந்த பலனை பெறக்கூடிய அளவிற்கு ஒன்றிய அரசு சார்பில் 70,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய முன்னோடி முதலமைச்சராக கலைஞர் இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்களா? அவர்கள் நிறைவேற்றணும் என்று சொன்னால் 2 வாக்குறுதிகள் மட்டும்தான். அந்த 2 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்ல முடியாது. மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே அந்த அறிவிப்புகள் அரசு ஆணையாக வந்திருக்கிறது. 200 யூனிட் மின்சாரம் சலுகை அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் அந்த சலுகை யாருக்கும் கிடைக்கவில்லை. சலுகைகளை எதிர்பார்த்த மக்களுக்கு இப்பொழுது மின் கட்டணத்தை மறைமுகமாக உயர்த்துகின்ற காரியத்தை இந்த புதிய அரசு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு உள்ளது. 1 லட்சம் விவசாய கடன் வாங்கியிருந்தால் வெறும் 5000 தான் தள்ளுபடி செய்கிறார்கள். 95,000 கட்டும் விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் எந்த வகையில் உதவியாக இருக்கும்? 2011 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்ற நேரத்திலும் கூட வெற்றி பெற்ற தொகுதி திருப்பத்தூர். இன்று வெற்றி வாய்ப்பு நாம் இழந்திருக்கிறோம் என்றால் நாம் எங்கே வீழ்ந்தோம் என்பதை எண்ணி பார்த்து எதிர்காலத்தில் வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் தேர்தலில் இன்று நாம் பெற்றிருக்கின்ற இந்த பாடத்தை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் எதிரிகளுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் நமது பணியை தொடர வேண்டும். ஸ்டாலின் அரசு சொன்னதையும் சொல்லாததையும் செய்கின்ற அரசாக இருந்தது. ஆனால் இந்த புதிய அரசு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாக உள்ளது. 2 மாத காலத்தில் இவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள். இன்னும் தொடர்ந்து இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கிறதோ அவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். தமிழகத்தின் வளர்ச்சி பாதாளத்தில் போகும். முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் பேசிக் கொண்டிருந்த பொழுது இரவு 10 மணி ஆகிவிட்டதால் கூட்டத்தை நிறுத்த சொல்லி காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. அப்பொழுது இது தேர்தல் காலம் அல்ல என கூறிய முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் குறிப்பாக அதிமுக மற்ற புதிய கட்சிகள் ஆரம்பித்தவர்கள் பேசுவதற்கு காரண காரியங்கள், சாதனைகள் இல்லை. அதனால் கூட்டத்தை எளிதில் முடித்து விடலாம், பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை ஏராளமான சாதனைகளை படைத்திருக்கிறோம். அதே போன்று ஏராளமான ஏமாற்றங்களை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை விலக்கி செல்வதற்கு நமக்கு நேரம் சற்று நெருக்கடியாக இருக்கிறது என்பதை சூசகமாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருந்தால் வணக்கத்தோடு இருக்கும், எதிர்கட்சியாக இருக்கின்ற காலத்தில் ரொம்ப பேசும் என்றும் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக எனவும் காவல்துறையை எச்சரித்து பேசியதாக கூட்டத்திற்கு வந்து சென்று கட்சியினர் தெரிவித்து சென்றனர்.